எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோன்னு என்ன தெரியுமா தோணுது, ராணுவ பார்த்தா கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்கு. ஏன்னா எவன் வேணா எப்போ வேணா இழுத்து போட்டு ஒருத்தனை அடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது ராணுவ தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டியில் எடுத்தோன்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. யார் இந்த வீட்டுக்குள்ள வேலையே செய்யறது இல்லை, யார் வந்து வேலை செய்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ராணுவ தான் இந்த வீட்டில் வேலையே செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கு, அந்த ஒரு கமெண்ட் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ராணுவ தான், ஈஸி சாய்ஸும் ராணுவ தான். ஏன்னா ராணுவ அடிச்சா வச்சுக்கோங்களேன், எவனுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்க போகிறதில்ல. அதே மாதிரி ராணுவே பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து கேள்வியும் கேட்க மாட்டான். ஏன்னா அதுதான் ராணுவன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவன் வேணா எப்போ வேணா எழுத்து போட்டு அடிச்சுக்கோங்க. ஒருத்தனை பார்த்தாலே எப்போ அடிக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ராணுவ பார்த்தாலே எல்லாருக்கும் அடிக்கணும்னு தோணும் போல இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கறது வெளியிலேருந்து பார்க்க சொல்ல கொஞ்சம் பாவமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் மஞ்சரி வராங்க. மஞ்சரி வந்து சௌந்தர்யா தான் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தெரியல, ஆனால் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியுதுமா, அது மட்டும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து திருப்பி எப்படி தெரியுமா, சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே திருப்பி அடிச்சணும் அப்படின்ற கேரக்டர் தான் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும். ஈஸியாக சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணி விடலாம். ட்ரிகர் பண்ணிட்டு அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகளை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் இங்கே வேலையே செய்யறது இல்லை, அதாவது அவங்க அடிச்சாங்களே திருப்பி நான் அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா இவங்க வந்து மஞ்சரியை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் வந்தாங்க பவித்ரா வந்தோன்னே பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, அதாவது மஞ்சரிக்கு சொல்கிறாங்க. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா முத்து போட்ட கோட்லேயே வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே முத்து வந்து அந்த பக்கம் தான் ஆன்சர் பண்ணுற கேள்வி கேட்குறாரு, எந்த இடத்துல இருந்து கிளியராக சொல்லுமா அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து கத்திட்டு போயிடுறாங்க. இங்கே முத்து வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பிடிக்காத ஒரு மெயினான ரீசன் வீட்டுக்குள்ளே என்ன தெரியுமா, இவன் வந்து கேள்வி கேட்குறான். நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், பேசிட்டு மற்றவங்களே அப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இவனும் அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியது தானே. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா சொல்லிட்டு அதில் கேள்வி வேற கேட்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காண்டாவது. மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பொத்தாம்போதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடறாங்க. இவன் வந்து சோம்பேறி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதனால சோம்பேறி, அது வந்து காரணம் ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கும்ல, ஸோ அந்த காரணத்தை சொல்லுமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே எரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் ஆரி சீசனில் வந்து எல்லாருமே ஆரி அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் எதுக்கு எல்லாருக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், ஆரி என்ன சொல்லுவார், உங்களை தான் நான் மேம்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் யார் நம்மளை மேம்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆரியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பயங்கர பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதனாலே உள்ள இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவன் யாரும் சரியான அம்பி மாதிரி இருக்கான், சரியான டார்ச்சராக இருக்கான், ரம்யா பாண்டியெல்லாம் சொல்லுவாங்க. இவர் அம்பின்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருப்பாங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாலே உள்ள இருக்க எல்லாருக்கும் எரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் முத்துக்குமரனை பார்த்து இங்கே பவித்ராக்கு வந்து டென்ஷன் ஆகுது. பவித்ராக மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு வந்து டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குங்க. மஞ்சரிக்கும் அருணுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததுல, நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் அருணும் அது பேசி வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் மேட்டர் என்னன்னா மஞ்சரியும் அருணும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அந்த பிரச்சனை நடந்ததுலப்பா, அந்த பிரச்சனையில் வந்து என்னோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் புரிஞ்சுக்கிறேன், அதுமாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அருண் வந்து இந்த மஞ்சரி வந்து அருண் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ பேசுகிற டோனில் வந்து அப்போ இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும் போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பேசுனேன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி பேசுனீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கணும். ஏன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, அவர் கையெடுத்து கும்பிட்டதுல என்னமா தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கிறாருல. ஆனா அவர் எந்த மாதிரி மாடுலேஷன்ல எவ்வளவு கோவத்துல எவ்வளவு ஒரு ஆட்டிடியூட்ல கையெடுத்து கும்பிட்டாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி விஜய் சேதுபதி கேள்வியே கேட்கல. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சரி வந்து அருண் கிட்ட சொல்றாங்க. விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்க அங்க எப்படி பிஹேவ் பண்ண, நான் எப்படி பிஹேவ் பண்ண நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்களோ அதையும் அங்கே சொல்லணும். நீங்க அதை சொல்லவே மாட்டீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கட் பண்ணிடுறீங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது 100% உண்மை தான். ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படின்றது வராது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமான ஒரு மூஞ்சி இருக்கும்ல, ஸோ அந்த மூஞ்சி தான் பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிட்டே இருப்பாரு. இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அருண் மேலே வன்மங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்றேன், ஒருத்தன் பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான அந்த அருண் தான். ஏன்னா ஆல்ரெடி சீரியல் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னா அவர் பக்கம் ஒரு பிரச்சனை வந்துட்டா பயங்கரமா ட்ரிகர் ஆயிராப்ல. ட்ரிகர் ஆகிடுத்து அடுத்தவங்க வந்து பேசவே விடுறது இல்லை. அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இவரை மட்டும் தான் பேச விடுறாரு, மற்றவங்களை பேச விடுறது இல்லை. மேபி அவருக்கு என்ன சப்போர்ட்னு தெரியல, இவரை மட்டும் தான் பேச விடுறாரு. ஸோ இந்த இதனால என்ன ஆயிடுதுன்னா அருணோட நாயத்தை மட்டும் தான் விஜய் சேதுபதி ஒரு ஆங்கிள் வந்து கேட்கற மாதிரி இருக்கே தவிர மற்ற சைடில் இருக்க ஆங்கிள் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அதை தான் மஞ்சரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கேயும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போய் ரெண்டு பேர் சமாதானம் ஆகலை, ஆனால் ஏதோ பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மேட்டர் என்னன்னா அருண் அங்கேயும் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, எனக்கு உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இந்த முத்து நடுவில் வந்தார்ல அதில் தான் நான் ட்ரிகர் ஆகிட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன முத்துன்ற பேர் வந்தாலே உனக்கு ஏன்டா அவளை காண்டு வருது அப்படின்ற மாதிரி தான் நேற்று எபிசோடில் தோணுச்சு. அது பேசணும்னு நினச்சா மறந்துட்டேன். எனிவேஸ் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே மார்னிங் ஆக்டிவிட்டி ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் நேற்று மாதிரி கண்டென்ட் இல்லாமல் சப்பையாக வந்துருமா இல்லை வந்து பெட்டராக இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.